எப்படின்னா அவனோட பிளானிங் தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஒருத்தர் லைஃப்பில் எந்த அளவுக்கு பிளான் பண்ணுறாருன்னா வந்து நேஷனல் அவார்டு கிடச்சிச்சு ஃபோன் பண்ணி சொல்கிறான், சூப்பர் மச்சான் சார் மீட் பண்ணணும் சார் அப்படின்னா ஓகே, ஆனால் இன்னைக்கு முடியாது சார் ஏன்னா இன்னைக்கு ஷாப்பிங் போகிறாரு, நேஷனல் அவார்டு ஷாப்பிங் சரி ஓகே சார் ஈவினிங் இப்போ ஷாப்பிங்லாம் முடிஞ்சது சார். ஆமாம் சார் இன்னைக்கு ஃபுல்லாக ஒரு பெல்ட் வாங்கிக்கிறேன் சார், ஒரு நாள் ஃபுல்லாக ஒரு பெல்ட் வாங்கிக்கிறேன், அதுக்கப்புறம் மற்ற பேண்ட் இந்த வாரம் இருக்குல்ல நெக்ஸ்ட் வீக் தான் போகிறேன் அப்படி சொல்லிட்டு மறுநாள் உண்மையில் கொஞ்சம் ரெகுலராக மீட் பண்ணுவோம். ஸோ மறுநாள் பேண்ட் வாங்கிட்டான், அதுக்கப்புறம் வந்து ஷூ. ஸோ நான் சொல்லிட்டு மச்சான் வந்து இப்போ மீட் பண்ணுவானா நீ எல்லாத்தையும் முடிச்சதுக்கப்புறம் மீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 5 நாள் கழிச்சு ஃபோன் பண்ணுறேன். சார் இன்னைக்கு மட்டும் மீட் பண்ண முடியாது சார் அப்படின்னா, ஏன் இன்னைக்கு சலூன் போகிறேன் அப்படின்னா. நான் ஃபோன் கட் பண்ணிட்டு ஒரு 2 minutes திரும்பி கூப்பிடுறேன், டேய் நீ பெல்ட் கூட லேட்டாக வரலாம் சலூனில் 1 day என்னென்ன அதுக்கு அப்பா சொல்கிறான், இல்லை சார் நான் போக மாட்டேன் சலூனாலும் எங்கள் வீட்டுக்கு வருவாங்க. அந்த அளவுக்கு வந்து உடம்பை நல்லா ஸ்மார்ட்டாக இருக்குன்னு பார்த்துக்கிறாங்க. சார் நேஷனல் அவார்டு வாங்கிட்டு ஃபோட்டோ அனுப்பிச்சான், ஒரு வெள்ளை சட்டை போட்டுச்சாங்க, வெள்ளை சட்டைக்கு ஏன் தான் இது ஆரம்பிச்சாங்க. ஸோ சினிஷ் வந்து ஜாமியா சொன்ன மாதிரி ஒரு பிரச்சனை இருக்கு, அவன் எல்லா பேரையும் தப்பாக சொல்லுவான், ஃபர்ஸ்ட் லைனே தப்பாக போடுவான். ஃபார் எக்ஸாம்பிள் கொடி இல்லைன்னா மணியிலே போடுவான். இந்த படம் பேர் நெஞ்சா, சரி இந்த பேரை நீ இப்போ தானே தெரியும் தயவுசெய்து காப்பாற்று. பட் அந்த சீரியஸ் நோட் என்னன்னா சிவா வந்து சொன்ன மாதிரி இது ஒரு பேக்குமே இல்லாமல் வந்து இன்னைக்கு வந்து ஒரு நல்ல ப்ரொடியூசர் நல்ல படங்கள் பண்ண ஒரு பெரிய ப்ரொடியூசராக வந்திருக்கான். ஸோ ப்ரௌட் ஆஃப் வினேஷ். அவரோட தேங்க் வினேஷ் அந்த கையாச்சு நீ வாங்கிவா எதுக்கு சொல்கிறீங்களா சினீஷ் பண்ணா நீங்கள் நினைக்கிறீங்களே அதில் பாதி இவன் தான் பண்ணுறாங்க அப்படி வினேஷ் இவருக்கு அவங்க நிறைய டிஃபரன்ஸ் இருக்கு. அதில் ஒன்றும் முக்கியமான டிஃபரன்ஸ் ரொம்ப நல்ல பையன். ஸோ ரீசெண்ட் டைம் பிகம் வெரி க்ளோஸ் மச்சான், ஆல் தி பெஸ்ட். அண்ட் இதெல்லாம் முடிச்சுட்டு புத்தகத்துக்குமே எல்லாம் அவன் தான் ட்ராப் பண்ணான். அப்போ என்ன சொன்னால் சீக்கிரம் ஒரு படம் பண்ணணும் சார் அப்படின்னா இப்படி வச்சேன். வெற்றி வாங்குறதுக்கு ட்ரெஸ் வாங்குறதுக்கு 1 வருஷம் பண்ணலாம். நம்ம கதை 28 இருக்கான் கிளாடியேட்டர் டைட்டானிக் அந்த இருந்தாலும் மச்சான் வெரி ஹாப்பி. அண்ட் இந்த படத்தில் இருக்க எல்லாருக்குமே என்னுடைய வாழ்த்துக்கள். க்ரூ அண்ட் எங்கள் கூட வந்த டீமுக்கும் உங்கள் சார்பாக சொல்லியிருக்கேன். சினீஷ் குட் லக் ஃப்ரம்